நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அண்ணா, நீ என்ன ஸ்கூல்லயே விட்டுட்டு எங்க போயிட்டண்ணா? என்னண்ணா ஆச்சி? சொல்லுண்ணா. மீரா, இன்னைக்கு அம்மா கூட என்ன முதல்ல இந்த கேள்வி தான் கேட்க போறாங்க. இன்னைக்கு நான் எங்க இருந்தேன், ஏன் ஸ்கூலுக்கு போலன்னு. மீரா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இன்னைக்கு என்னால தப்பிக்கவே முடியாது மீரா. அண்ணா, அம்மாவோட கேள்வி நியாயம்தான். ஒருவேளை இன்னைக்கு நான் ஸ்கூலுக்கு வந்திருந்தா உனக்கு இவ்வளவு பெரிய ஆபத்து ஏற்பட்டிருக்காதுல்ல? அண்ணா, நீ கவலைப்படாத. ஒருவேளை அம்மா கேட்டாங்கன்னா இப்படி சொல்லிடு, நீ சாட்சியனை பார்க்க போயிருந்தேன்னு. இல்ல மீரா, என்னால பொய் சொல்ல முடியாது. பொய் சொல்றதை விட நான் அம்மா கிட்ட திட்டு வாங்குறது எவ்வளவோ மேல். எந்த பிரச்சனையும் இல்லைண்ணா, நான் எப்படி சொல்லிடுறேன். என் பென்சில் உடைஞ்சு போச்சு, அதனாலதான் நான் அண்ணனை எடுத்துட்டு வர சொன்னேன்னு. வேணாம் மீரா, அப்ப அம்மா உன்னையும் திட்டுவாங்க. என்ன திட்டுவாங்களா? நல்லது தானேண்ணா. அம்மா என்ன எவ்வளவு திட்டுறாங்களோ அவ்வளவு அன்பு வச்சிருக்காங்கன்னு அர்த்தம். நீ என்ன பேசுற மீரா? அம்மா உன்னை திட்டாங்கன்னா உனக்கு சந்தோஷமா இருக்கும்? ஏன்னா குண்டுபட்டி இப்பதான் என்கிட்ட சொன்னாங்க, யாராவது நம்மள அதிகமா திட்டினாங்கன்னா அப்ப அவங்களுக்கு நம்ம மேல ஜாஸ்தியா அன்பு இருக்குன்னு அர்த்தம். நான் அம்மா கிட்ட என்ன இன்னும் திட்ட சொல்லி கேட்டுக்கிட்டே இருப்பேன். என்ன திட்டுங்கம்மா, இன்னும் நல்லா திட்டுங்கம்மான்னு சொல்லுவேன். நான் அம்மா கிட்ட என்னன்னு சொல்லுவேன்? ரத்னா, எங்க கூட்டிட்டு போறீங்க? சித்தியோட வீடு அந்த பக்கம் தானே? நான் உங்களை சித்தியோட வீட்டுக்கு இல்லை, என் கூட என் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். டாக்டர் கிட்ட வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னேன், ஆனா சித்தி வீடுன்னு சொல்லலையே. நம்ம வீட்டுக்கு தான் போறோம். உங்களுக்கு ஏன் தேவையில்லாத டென்ஷன்? உங்களுக்கு எத்தனை கட்டு போட்டிருக்காங்க, எவ்வளவு பெரிய காயம் ஏற்பட்டிருக்கு. இங்க பாருங்க நரேஷ், நீங்க எதுவும் பேசாம அடம் பிடிக்காம என் கூட வாங்க. உங்களுக்கு நிறைய காயம் பட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது உங்களை நீங்க எப்படி பாத்துக்குவீங்க? இந்த வீட்டுல உங்களை நாங்க நல்லா பாத்துக்குவோம். அது இல்லைங்க ரத்னா, இதெல்லாம் எனக்கு பெரிய காயமே இல்லை, நான் பாத்துப்பேன். அதான் டாக்டரே சொன்னாரு பெரிய காயம் எதுவும் இல்லைன்னு. நீங்க நீங்க தேவையில்லாம கவலைப்படுறீங்க. என்னோட எல்லா கவலைகளையும் நீங்க தானே ஏத்துக்கிறீங்க. எனக்காக ஏதாவது விட்டு வைக்கிறீங்களா? இன்னைக்கு நீங்க உங்க உயிரையே பணைய வச்சிட்டீங்க. என்னோட குடும்பத்துக்காக, ரன்பீர் மீரா உயிரை காப்பாத்துறதுக்காக நீங்க உங்க உயிரையே பணைய வச்சிட்டீங்க. நரேஷ், ஒருவேளை இன்னைக்கு நீங்க மட்டும் இல்லைன்னா நீங்க என்னைக்கும் என்னையும் என் குடும்பத்தையும் கஷ்டத்துல இருந்து காப்பாத்திருக்கீங்க, எங்களுக்கு உதவி செஞ்சிருக்கீங்க. ஆனா உங்களுக்குன்னு எந்த உதவியும் கேட்டதில்ல. முதல் முறையா உங்களுக்கு உதவி செய்ய எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. தயவு செஞ்சு அதை பறிச்சிடாதீங்க. ரத்னா, நான் சொல்றது ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்க? இல்ல, நீங்க எதுவுமே பேசாதீங்க. வாங்க உள்ள போலாம். அட என்ன வாளு? குண்டு பாட்டி,
இது ரொம்ப கஷ்டமான வேலை. எனக்கு ரொம்ப சுலபமான வேலை சொல்லுங்க. இதை விடவும் சுலபமான வேலை எல்லாம் எனக்கு தெரியாது. என்ன தொல்லை பண்ணாத, எனக்கு உள்ள நிறைய வேலை இருக்கு. நரேஷ், நரேஷ், நரேஷ் சித்தப்பா, உங்களுக்கு நிறைய அடிபட்டு இருக்கா? புலி உங்க மேல பயங்கரமா பாஞ்சிச்சுல? ஆனா நீங்க ஏன் நடுவுல வந்தீங்க? நான் பெண் புலி தானே, நான் சமாளிச்சிருப்பேன்ல. எனக்கு தெரியும் மீரா, இந்த பெண் புலியை அந்த புலியை சமாளிக்க முடியும்னு. அதை நீ சாகடிச்சிருப்ப. ஆனாலும் அந்த புலிய உயிரோட பிடிக்கணும், திரும்ப காட்டுல கொண்டு போய் விடணும்ல. அதனால தான் அதோட உயிரை காப்பாத்த நான் நடுவுல வந்தேன். என்னாச்சுப்பா நரேஷ்? உனக்கு தையல் ஏதாவது போட்டாங்களா? ஆமாத்த, 2-3 இடத்துல தையல் போட்டிருக்காங்க. அதான் நான் இவரை இங்கேயே கூட்டிட்டு வந்துட்டேன். இவரோட காயம் ஆறுற வரைக்கும் இவர் இங்கே இருந்து ஓய்வு எடுத்துட்டு போவாரு. ரொம்ப நல்ல வேலை பண்ணம்மா. அப்படிதான் இருக்கணும். நரேஷோட காயெல்லாம் ஆறுற வரைக்கும் நாம தான் இவனை பாத்துக்கணும். சித்தி, நீங்க எல்லாரும் ஏன் என்ன இப்படி பாத்துட்டு இருக்கீங்க? நான் அப்படி ஒன்றும் பண்ணிடலையே. இல்லப்பா, நீ எங்களுக்காக பண்ணது எவ்வளவு பெரிய விஷயம் உனக்கு தெரியாதா? அது எங்களுக்கு தான் தெரியும். ஒருவேளை நீ மட்டும் இல்லைன்னா நீ நல்லா இருக்கணும்பா. இந்த வீட்டோட சந்தோஷத்துக்காக நீ எவ்வளவு விஷயங்கள் பண்ணிருக்க. ரன்வீர் ரூம்ல தான் இருக்கானா? ஆமாமா, அண்ணா ரூம்ல தான் இருக்காரு. ஆனா ரொம்ப பயந்து போய் இருக்காரு. நீங்க அவரை இன்னைக்கு ஆசை தீர திட்டுங்க, சரியா? இப்பதான் அண்ணனுக்கு தெரியும் அம்மா அண்ணன் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்காங்கன்னு. அப்படிதானே குண்டு பாட்டி? அட கடவுளே, வாலு, உன்கிட்ட எது பேசாலும் கொஞ்சம் அழுந்துதான் பேசணும் போல இருக்கு. அளந்து பேசணுமா குண்டு பாட்டி? சொல்லுங்க. இந்த அளந்து பேசணும்னா என்ன? பேசலாம் இல்ல பேசாம இருக்கலாம். ஆனா நீங்க என்ன அளந்து பேசணும்னு சொல்றீங்க? சொல்லுங்க குண்டு பாட்டி. அடி போடி வாலு, எனக்கு இதெல்லாம் தெரியாது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மீரா, நீ இங்க இருந்து போ. ஆனா அம்மா, நான் தான் சொல்றேன்ல, நீ இங்க இருந்து போ மீரா. என்னது இது? அம்மா என்ன திட்டிட்டாங்க, ஆனா அண்ணனை திட்டல. ஒருவேளை அன்பு பூரா எனக்கே கொடுத்துட்டாங்கன்னா அப்புறம் அண்ணனுக்கு என்ன தருவாங்க?
காலை உடைச்சு போட்டிருக்கணும். உன் மண்டையில மூலன்னு ஒண்ணு இருக்கா இல்லையா? அந்த புலி முன்னாடி நீ போய் நிக்க வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு? ரன்வீர் மீராவோட உயிரை காப்பாத்துறதுக்கு அங்க எத்தனை பேர் இருந்தாங்க? நீ கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? உன் அம்மாவுக்கு அப்ப எப்படி இருந்திருக்குன்னு? நீ உன் இஷ்டத்துக்கு அந்த புலி முன்னாடி போய் நிக்கிற. அம்மா அம்மா என்ன மன்னிச்சிருங்க. நான் மீராவை ஸ்கூல்ல விட்டுட்டு போயிட்டேன். ஒருவேளை நான் விட்டுட்டு போகாம இருந்திருந்தா அப்ப இந்த ஆபத்து ஏற்பட்டிருக்காது. அப்புறம் நீங்களும் கவலைப்பட்டிருக்க மாட்டீங்க. எல்லாமே என்னாலதாம்மா நடந்தது. என்ன மன்னிச்சிருங்கம்மா. ஏன் ரன்வீர் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? நீதான் எனக்கு ஒரே துணை. இப்ப உன் அப்பா கூட இல்ல. நல்ல வேளை கடவுள் தான் காப்பாத்தினாரு. உனக்கு மட்டும் ஏதாவது ஆயிருந்தா அப்புறம் என்னால எப்படி வாழ முடியும்? ஒரு வாட்டி கூட உன் மனசுல உன் அம்மா பத்தின நினைப்பு வரலையா? அம்மா மீரோட உயிர் ஆபத்துல இருந்ததுமா. அப்ப நான் எதை பத்தியும் யோசிக்கல. அம்மாங்கிற ஸ்தானத்துல எனக்கு ஏதாவது ஆயிருந்தா உங்களால எப்படி தாங்க முடியாதோ அதே மாதிரி இன்னைக்கு மீராக்கு ஏதாவது ஆயிருந்தா என்னால தாங்கி இருக்க முடியாதுமா. நான் மீராவோட வித்தியாசமான அம்மா தானே. அம்மா இன்னைக்கு நான் இப்படி பண்ணாம இருந்து ஒருவேளை என் மீராக்கு ஏதாவது ஆயிருந்ததுன்னா அப்ப என்னால என்னமா பண்ண முடியும்? இந்தப்பா நரேஷ், இந்த பால்ல மஞ்சள் போட்டிருக்கேன், குடி. இன்னொரு விஷயம்ப்பா, தினமும் காலையிலயும் சாயந்தரமும் பால் நீ இப்படிதான் குடிக்கணும். பால் மஞ்சளா இருக்கே, இதை எப்படி குடிக்க முடியும் குண்டு பாட்டி? பால் மஞ்சளா இல்ல, நான் தான் இதுல மஞ்சளை போட்டு கலக்கியிருக்கேன். பால்ல மஞ்சள் போட்டு குடிச்சா உள்காயம் வெளிக்காயம் எல்லாம் சரியாயிடும், சீக்கிரமா குணமாயிடும். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இன்னொரு விஷயமும் தெரிஞ்சுக்கோமா, பசு சிகப்பா இருந்தாலும் மஞ்சளா இருந்தாலும் கருப்பா இருந்தாலும் பால் மட்டும் வெள்ளையா தான் கொடுக்கும், சரியா? சித்தி, நீங்க ரத்னாவுக்கு புரிய வைங்களேன். அவங்க நான் சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க. அது என்னன்னா, நான் இந்த வீட்டில் இருக்கிறது நல்லதில்லை. நான் உங்க வீட்டுக்கே போயிடுறேன். தேவையில்லாம என்னால உங்க எல்லாருக்கும் ஏன் வீண் சிரமம்? இங்க பார்ப்பா நரேஷ், யார் யாரால கஷ்டப்படுறாங்கங்கறத உன்னோட இந்த கட்டுக்களை வச்சு நீயே கணிச்சுக்கோ. நீ எங்களுக்காக எவ்வளவோ பண்ணிருக்கப்பா. எங்களால உன்னோட வேதனையை குறைக்க முடியாது, உன்னோட வலியை பகிர்ந்துக்க முடியாது. உனக்கு உதவி செய்யறதுக்காகவாவது எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா நல்லா இருக்கும். சித்தி, மற்றவங்களால பண்ண முடியாததை ஒன்றும் நான் பண்ணிடலையே. என் இடத்துல வேற ஒருத்தர் இருந்தாலும் அவங்களும் இதைத்தான் பண்ணிருப்பாங்க. ஆனா நரேஷ் சித்தப்பா, வேற யாருமே எதுவும் பண்ணலையே, எல்லாமே நீங்க தானே பண்ணீங்க. நீங்க மட்டும்தான் வந்தீங்க. ஆனா அங்க எல்லாரும் நின்னுட்டு கத்திட்டு தான் இருந்தாங்க. அந்த சத்தத்துல எனக்கு எதுவுமே புரியல. ஹே வாலுக்குட்டி, நீ ஒரு வேலை பண்ணு. உனக்கு சித்தப்பாவோட காயத்து மேல ஊதணும்ல, அப்போ ஒரு வேலை பண்ணு. நீ அந்த ஜன்னல் கிட்ட போ, அங்க நிறைய காத்து வரும். அத உன் வாயில ரொப்பிக்கிட்டு சீக்கிரமா ஓடி வந்து உங்க சித்தப்பா காயத்துல ஊதி விடு. காயெல்லாம் ஆறிடும், சரியாமா? நரேஷ் கண்ணா, நீ ஏற்கனவே எங்க எல்லாருக்கும் நிறைய உதவிகள் செஞ்சிருக்க. இருந்தாலும் வெக்கமே இல்லாம நான் உன்கிட்ட
இன்னொரு உதவியை கேட்க போறேன்பா. அது என்னன்னா, இன்னும் கொஞ்ச நாளைக்கு எங்களுக்காக நீ இங்க இந்த வீட்லயே தங்கணும்னு கேட்டுக்கிறேன்ப்பா. உனக்கு தான் தெரியும் இல்லப்பா, பூபதி பத்தின விஷயம் கேட்டதுல இருந்து வீட்ல எல்லாரும் உடஞ்சி போயிட்டாங்க. ரொம்ப சோகமா இருக்காங்க. இந்த மீரா இருக்காளே, ரொம்ப சின்ன குழந்தை. அவளுக்கு இதெல்லாம் ஒண்ணும் புரியாது. ஆனா ஒண்ணு மட்டும் அவ சரியா சொன்னா, எங்களுக்கு யாருமே இல்லைன்னு சொன்னா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கண்ணா, ஒருவேளை நீ இங்கே தங்குனா எங்களுக்குன்னு ஒரு துணை கிடைக்கும். பசங்களும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அதுக்கப்புறம் நீ திரும்பி போயிடுப்பா. ஆனா இப்போதைக்கு நீ இங்கதான் இருக்கணும். சரிங்க சித்தி. தங்குறேன். ஆமாமா, ரொம்ப நல்லா இருக்க. இங்க வா. இப்போ நீயும் என் கூட சேர்ந்து இந்த மஞ்சள் பாலை குடிக்கணும். அதெல்லாம் விட மாட்டேன், கண்டிப்பா குடிச்சே ஆகணும். வந்துட்டீங்களா? நான் உங்களுக்காக லெசி பண்ணி வச்சிருக்கேன். வெளியில வெயில் ஜாஸ்தியா இருக்குல்ல, ரொம்ப களைச்சு போயிருப்பீங்க. என்ன விஷயம்? இன்னைக்கு உன்னோட நடவடிக்கையில மாற்றம் தெரியுது. ஏன்னா இன்னைக்கு நடந்தது பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு முழு நம்பிக்கை வந்துருச்சு. உங்களுக்கே நல்லா புரிஞ்சிருக்கும் ரத்னாக்காவை பொறுத்த வரைக்கும் நீங்க யாருன்னு. அப்புறம் இன்னொரு விஷயத்தையும் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். ரத்னாக்கா உங்களுக்கு அவங்களோட வாழ்க்கையில எந்த இடத்தையும் கொடுக்க மாட்டாங்கன்னு. நீங்க திரும்பவும் என்கிட்ட தான் வந்தாகணும், நம்மளோட வீட்டுக்கு. நீ ரொம்ப சுயநலவாதியா இருக்க. நீ உன்னை பத்தி மட்டும்தான் யோசிக்கிற. உன் குடும்பத்தை பத்தியும் உன்னை பத்தி மட்டும்தான். இந்த ரத்னாவை பத்தி கொஞ்சமாவது நீ யோசிச்சு பாத்தியா? தனியா இருக்கிற ஒரு பொம்பளை, எவ்வளவு பொறுப்புங்க. பத்தாததுக்கு 2 பசங்க. ரத்னாவுக்காவது இல்லாட்டி அந்த 2 பசங்களுக்காவது கொஞ்சம் யோசி. இங்க பாருங்க, நான் எப்படி இருக்கணும் அப்படியே தான் இருக்கேன். ஆனா உங்களுக்கு பசங்க மேல எவ்வளவு அக்கறை இருக்கு, எவ்வளவு அன்பு இருக்குன்னு இது நான் மட்டும் இல்ல, ஊர்ல எல்லாரும் அப்புறம் ரத்னாக்காவும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அம்மா, நான் ஸ்கூலுக்கு போகாதனால நீங்க என்ன திட்ட மாட்டீங்களா? என் மேல கோவப்பட மாட்டீங்களா? அந்த கோவெல்லாம் எப்பவோ குறைஞ்சிருச்சு ரன்வீர். ஆனா நீ ஸ்கூலுக்கு போகாம வேற எங்க போன? அம்மா, நான் ஸ்கூலுக்கு தாம்மா போயிட்டு இருந்தேன்.
ஆனா எனக்கு அப்பதான் ஞாபகம் வந்தது நான் ஸ்கூல்ல கொடுத்த ஹோம்ஒர்க்கா பண்ணவே இல்லைன்னு. டீச்சருக்கு தெரிஞ்சா நான் ரொம்ப திட்டுவாங்க. அதனாலதாம்மா என்னால கிளாஸுக்கு போக முடியல. அங்க இருந்து ஓடி வந்துட்டேன். ஓடி வந்துட்டியா? எங்க? அது அம்மா, நான் முதல்ல குளத்துக்கு போனேன். அதுக்கப்புறம் படம் பார்க்க போனோம். படமா? நீ நகரத்துக்கு போனியா ரன்வீர்? இல்லம்மா, நகரத்துக்கு போல. அது சந்தோஷ் சித்தப்பா வீட்ல வீடியோ இருக்குல்ல, அதுலதான் படத்தை போட்டு காட்டுவாங்க. டிக்கெட் 5 ரூபாய். அங்கதான் எல்லாரும் போய் பார்த்தோம். எல்லாரும்னா யாரு?